இன்னைக்கு பெற்றோர்கள் நம்ம எல்லாம் அநேகமாக அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆட்களை பார்த்தா பெரும்பாலும் 50 கடந்துருச்சு. பெரும்பாலும் அங்கே இருக்க முடியாமல் தான் இங்கே வந்திருக்கான். இந்த பெற்றோர்களுக்கு சில கடமைகள் இருக்கு. அதில் குறிப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், கல்லூரியில் சேர்க்கணும். என்னை விற்றாவது என் பிள்ளைகள் படித்தாக வேண்டும். ஒரு கட்டம் வந்துருச்சு. அது வயதுக்கு வந்துருச்சு. அவங்கெல்லாம் ஆணோ பெண்ணோ ஒரு நல்ல இடமா பார்த்து அதுகளுக்கும் பிடித்தமானதா நமக்கும் மனசு நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும். இந்த 2 வேலை கிடக்கு நமக்கு முக்கியமான வேலை. இந்த கடமையை செய்யலாம் அப்படின்னா அது ஒரு சவால் இருக்கு. இப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுனா என்ன மீடியம்ன்றான். அந்த வயதில் சேர்க்கறது கூட பரவாயில்லை. அதுக்கு பிறகு கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறோமே, அங்கே தான் சிக்கல். அந்த அம்மா என் பரம்பரை டாக்டர் பரம்பரைன்றா. இவர் சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் ஒரு என்ஜினியராவது ஆக்கி விட்டுருவோம். அவன் பையன் இப்படி உட்காந்துருக்கான். என்னடா அப்படின்னா, என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அப்படி செய்யுங்க. ஆக இப்போ யாரை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? இப்போ அந்த கல்வி ஒரு பெரிய சவாலா? இல்லை, பொண்ணு பார்க்கறதுன்னா இப்போ லேசான காரியமாக இருக்குது. சில இனங்களில் பெண்ணே இல்லை. நம்ம செஞ்ச தீமைக்கெல்லாம் சேர்த்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டான். இந்த பெண்களை படுத்தின பாடு இருக்கு பாருங்க. அதுக்கு சில இனங்களில் உள்ளபடியே சில இனங்களில் பெண்கள் இல்லை. அப்புறம் போய் பிள்ளைகளை போய் தேடி பிடிச்சி பார்த்து அங்கே இங்கன்னு பார்த்தா அவன் கேட்குறான் கேள்வி, நீங்கள் யார் அப்படின்னா, இல்லை உங்களை பார்த்தா எங்கள் ஆளுக மாதிரி தெரியலையே. எங்கள் ஆளுக உங்கள் ஆளுகன்றான். ஆளை தெரிஞ்சுக்கிட வேணும்ன்றான். அப்புறம் எந்த ஊர் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவன் துப்பறியும் ஆட்களுக்கு ஆளை கொடுக்குறான். விசாரிச்சு வை, இது யாரு என்ன விவரம். என்ன செய்வீங்க? பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. பொண்ணை பார்த்தா அது சொல்லுது, நீங்கள் ஏன் இப்படி சிரமப்பட்டீங்க? நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்றா. அடகழுத, நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா? நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களோன்னு நினச்சேன், எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு. பயலை கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்றான். அட செண்டாளைங்களா, எப்படி எப்படி இருக்குது? ஆகியும் தகப்பன்னு திணற வேண்டி இருக்கு. இப்போ இந்த பெற்றோர்களுக்கு கல்வியில் சேர்ப்பது தான் பெரிய சவாலா, இல்லை திருமணம் செய்து வைப்பது தான் சவாலா? இது ஒரு பெரிய வில்லங்கமான விஷயமா இருக்கையா அப்படின்னா, இது 2லையுமே எது சிரமமான காரியம்? கல்வி தான் ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு ஒரு 3 பேர். முதல்ல உட்காந்துருக்காரு, அவர் ஹரிகோபாலன்னு பேர். நல்ல கல்வியாளர், நல்ல பேச்சாளர். அவங்களுக்கு தெரியும் எது சிரமம் சிரமம் இல்லைன்னு. அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க நம்ம புலவர். அவர்கிட்ட படித்த பயிலுக்கு 2 பேர் தெருவிலேயே தெரிகிறாங்க. ஏன் தெருவில் தெரிகிறாங்கன்னா, அவரும் பொது தொண்டு செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட படித்த பிள்ளைகளும் பொது தொண்டு செய்கிறாங்க. அத்தனை பெரிய ஆள் அவர். அதுக்கு பக்கத்தில் நம்ம பாரதி. அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சி அவங்களுடைய அப்ரூவலும் வாங்கி, வீட்டுக்காரர் அப்ரூவலையும் வாங்கி, அவர் வெளியூருக்கு போட ஒருபாடு இவங்க அங்கங்கே போய் தேடி பிடிச்சி சேர்த்து வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கடினம்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆக இந்த 3 பேரும் பெரிய சவால் கல்வி தான். இந்த பக்கத்தில் நண்பர் சேகரன் பேர், சென்னையில் நகைச்சுவையாளர் மன்றம்னு ஒரு அருமையான மன்றத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், இல்லைங்க படிக்க வச்சிடலாங்க, கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் பெரிய பாடு
அவர். அந்த பக்கத்தில் இருக்காங்களே திருமதி உமா மகேஸ்வரி, அவங்களும் சொல்கிறாங்க அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை காத்திருந்து நான் போயிருக்கேன், ஒரு திருமணத்துக்கு போயிருக்கேன், ரொம்ப சிரமம். அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் நம்ம ராஜா, அவர் திருமணம் முடிக்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். கஷ்டம்தான், ரொம்ப கடினம் அப்படின்னு இவர் நிற்கிறார். அப்போ என்னதான் உண்மை அப்படின்னு நாங்கள் ஒரு சவால் போட்டு உங்களை அழைச்சிருக்கோம். இப்போ உள்ளபடியே இன்றைய பெற்றோருக்கு பெரிதும் சவாலாக இருப்பது கல்விதான் என்று சொல்ல வருகிறார் நம்ம நண்பர் ஹரிகோபாலன். உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன். நேற்று காலையில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய மகன் என்னை வந்து பார்த்தான். அங்கிள், எனக்கு கல்யாணம், நானும் டாக்டர், பொண்ணும் டாக்டர், சென்னையில் செட்டில் ஆக போகிறேன், கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு இன்விடேஷனை கொடுத்தான். இன்விடேஷனை கொடுத்தவன் கையோட ஒரு அப்ளிகேஷனும் போட்டான். அங்கிள், ஒரு ஹெல்ப் வேணும் அங்கிள், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கள கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கிள், 2020-21 சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க பள்ளியினுடைய பெயரை சொல்லி அந்த பள்ளியினுடைய தாளாளர் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்னு கேள்விப்பட்டேன் அங்கிள். ஒரு எல்கேஜி சீட்டுக்கு நம்ம நாட்டில் முதல் மந்திரி பதவியை விட மொத்தமாக போச்சு. நாங்கள் படிக்கும்போது 1ஆம் கிளாஸில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா 11ஆம் கிளாஸில் அப்பா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு திரும்ப வருவார். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. வாத்தியார் கையில் அதிகாரம் இருந்தது, பள்ளிக்கிட்ட முழுக்க முழுக்க பொறுப்பு இருந்தது. கண்ணை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் அந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க தான் இந்த கை தூக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? ஆசிரியர்கள் கையில் அதிகாரம் இல்லை. கஷ்டப்பட்டு அலைஞ்சு பள்ளியில் சேர்த்துட்டாலும் பையனை படிக்க வச்சு ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பெற்றோரை கூப்பிடுறாங்க. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு பையனை ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டோம். ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான் பையன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பெற்றோர் நிம்மதியாக இருக்க முடியுமான்னா, ஆம்பளை பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கூடங்களுக்குள்ள, பொம்பளை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் எந்த நாளும் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். சதா சர்வ காலமும் மிகப்பெரிய சவாலாக நாம் பள்ளிக்கு செல்வதை மனதில் தாங்கி கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஐயா, அந்த காலத்தில் உங்கள்கிட்ட நாங்கள் படிக்கும்போது வகுப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? காலையில் 8 மணி கிளாஸ் போகிற பையன் சாயந்தரம் 6 மணிக்கு டியூஷன் போகிறான். டியூஷன் போகிற பையன் அதோடு நின்றுடுறது இல்லை, சனி ஞாயிறுல ஐஐடி ஜேஇஇ நீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றான். ஆமாம் ஆமாம், ரொம்ப நீட்டாக இருக்காது ஐயா. 1195 மார்க் வாங்கினவன் கூட சீட் இல்லாமல் நீட்டுக்கு திரும்ப போன்றான் ஐயா. அது என்னையா கொடுமை அது? எல்லாத்துக்கும் மேல வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குதுயா. எங்களை வாட்டி எடுக்குதுயா. பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறோம், பிள்ளைகள் வாட்ஸ்அப்பை நம்பி வாழுது. ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குதுயா. உலகமெல்லாம் போய் சம்பந்தம் இல்லாதவெல்லாம் அதை எடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குறேன் ஐயா. இப்போ லேட்டஸ்டாக ட்விட்டர்னு ஒன்று வந்திருக்கியா, அதை அப்படியே பிள்ளைகளை சுற்றி நாசப்படுத்துதியா. ஒரு குழந்தையை பெற்றோர்கள் போற்றி பேணி வளர்க்கின்ற நிலையில் கல்வியை வழங்குவதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நியாயமான தீர்ப்பை கேட்டு ரொம்ப உருக்கமாக அவருடைய அனுபவங்களை எங்கெங்கே என்னென்ன இருக்கின்றத ரொம்ப கடுமையாக எடுத்து இந்த அவைக்கு வச்சு நம்ம சேகரனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காரு. சேகரன் என்ன சொல்ல வரோம் வாங்க. எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னார், கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போதே பள்ளிக்கூடத்துக்கு அப்படி கொஞ்சம் ஓவராக தெரியல. அது பொய் சொன்னாலும் பொறுத்துற மாதிரி சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை நான் நியாயமாக கேட்குறேன், படிக்கலைன்னா 2 தட்டு தட்டலாம் சார், டியூஷன் வைக்கலாம் சார்,
பள்ளிக்கூடம் சரியில்லைன்னா பள்ளிக்கூடத்தை மாற்றிடலாம். கல்யாணத்தில் முடியுமா? முடியாது. எந்த அப்பாவாவது சொல்லுவாரா ஒரு 3 மாதம் அவங்க கூட கொடுத்துரும் பண்ணு. இப்போ தான் செல்ஃபோனு ஐஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருமே, எனக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? மெட்ராஸில் ஒரு பார்க்கு 2 பேர் வந்து உக்காந்துக்கிறான், 1 மாதமாக உட்காந்துக்கிறான். பக்கத்தில் உட்காந்துக்கிறான், ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். 31வது நாள் ஆரம்பித்தான். 1 மாதமாக வரீங்க, பக்கத்தில் உட்காந்து ஒன்றுமே பேச மாட்டேங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு 35 வயசு ஆகுது, கல்யாணமே ஆகலை, முகமே முத்தி போச்சு, அந்த கவலையில் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கேட்டான், என்ன நீட்டி மொழிக்கு நீ கேட்குறியடா, நீ என்ன கவலைக்கு இங்கே வந்து உக்காந்துருக்கேன்னா. அவன் சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக ஆனவனும் ஆகாதவனும். ஆமாம், பிரச்சனை ஒன்று தானே சார். ஒரு அப்பா என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டார் வீட்டில், ஜாதகத்தை நல்லா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஜோதிஷரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பாரு, பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாருனார். என்ன மாதிரி வந்த ஜோசியம் நல்லா பார்த்துட்டு, இந்த பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் பொண்ணு 5வது வீட்டிலேருந்து ராகு தீர்க்கமாக பார்க்குறான், அதனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு சொல்லுது. ராகு இல்லை அங்கிள், ரகு. இப்போ 1 மாசமா தான் தீர்க்கமாக பார்க்குறான், நானும் கொஞ்சம் அதி தீர்க்கமாக பார்க்குறேன்னு. கல்யாணங்கிறது ஐயா நான் 3 விதமாக சொல்கிறேன். ஜாதகம் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை, நிச்சயம் பண்ணும்போது ஒரு பிரச்சனை, நிச்சயம் பண்ணால் கல்யாணம் வரைக்கும் போகுமாங்கிறதே ஒரு பிரச்சனை. ஒரு பையன் என்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான், அங்கிள் அவனுக்கு 29 வயசு, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு அங்கிள்லாம்? என்ன ஆச்சுடா? ஒரு 35 வருஷம் ஆச்சுடான்னு. எப்படி அங்கிள் சமாளிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, தமிழில் ஒரு வார்த்தை, 2ஐயும் வச்சு ஓட்டுறான்டான்னு. அங்கிள் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் இப்போலேருந்தே ட்ரெயின் ஆகிறேன்னா. இல்லைடா, என் பொண்டாட்டி கண்ணாபின்னான்னு கத்துவா, சத்தம் போடுவா, அப்போ தமிழில் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், சரி 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 சரின்பேன், அடங்கிடுவேன். அப்புறம் கோவம் வந்து சத்தம் போடுவா, சண்டை போடுவா, அப்போ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சாரி சாரி சாரி, மொத்தமாக அடங்கிடுவேன். எங்க வீட்டை அப்படி சொல்ல முடியலங்க. சாரி சாரினா எடுத்துக்கூடியா வெங்காயம். பெங்களூரில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். பெரிய பணக்காரர், ஊர்லேயே பெரிய பணக்காரர், செல்வந்தர், புகழ் உள்ளவர். அவர் சொன்னால் அந்த ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியும். அவ்வளவு ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. பெங்களூரில் கல்யாணமும் வச்சாச்சு. கல்யாணம் வச்சா காலையில் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சாங்க, மத்தியானம் ரிசப்ஷன், தடபுடலான ரிசப்ஷன். பொண்ணு பல்லாக்கில் வந்து இறங்குது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அது பொண்ணு பிரைடல் மேக்கப்பில் போட்டு வந்து ரிசப்ஷனில் இந்த மாதிரி நிற்க வச்சு 1000கணக்கில் வந்துட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் காலையில் முகூர்த்தம் 6லேருந்து 7, 5 மணிக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் எழுந்து உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தால் 3 மணிக்கே பொண்ணு ஓடி போச்சு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஓடி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஓடி போனோம். மேக்கப் போட்டுட்டு எதுக்காக நீ ரிசப்ஷனில் நின்ன? ஆகவே கல்வியை விட ஒரு பெற்றோருக்கு பெரிதும் சவாலாக இருப்பது திருமணமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது அனுபவத்தை எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நல்ல செய்திகளை சொல்லியிருக்காரு. இவ்வளவு கஷ்டம் இருக்கே, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்ல சாமி. ஆமாம், நினச்சி பாருங்க, அன்னைக்கு ராத்திரி நமக்கு நிச்சயம் பண்ணது ஓடி போச்சுன்னா இதெல்லாம் யோசிச்சு பேசணும். யாரு? நம்ம புலவர் ஐயா. மாண்புமை நீதிபதி அவர்களே, அந்த மணப்பெண் ஏன் ஓடினாள் தெரியுமா? சேகரன் அந்த கல்யாண மண்டபத்தில் பேசினார். இப்பெல்லாம் திருமணம் எளிமையாயிட்டுது ஐயா. 2 செல் இருந்தால் போதும். கல்விக்கு ஏகப்பட்ட பில்லு கட்டினா தான் இது வரும். கல்விக்கும் திருமணத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. திருமணத்தை பொறுத்தவரையில் அவனே கூட்டிக்கிட்டு வந்துடுறான்.
கல்வியை பொறுத்தவரையில் நாம தான் கூட்டி போய் விடணும். இன்னும் சொல்ல போனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் திருமணத்துக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இங்கே பிரச்சனைன்னு வந்தால் அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் வந்து நிற்கணும். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு சவாலாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிக்கல் இன்றைக்கு கல்வித்துறையில் தான் இருக்கு. உறவுகள் சூழ்ந்திருந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு இது சவாலா இல்லை, கருவிகள் சூழ்ந்திருக்கிற காலத்தில் பெற்றோர்களுக்கு இது சவால். சார் அன்னைக்கு ஒருத்தன் செல்லை பார்த்துக்கின்னு பக்கத்து வீட்டுக்கு போட்டான் சார், அந்த அம்மாவும் டிவி பார்த்துக்கின்னு தோசை விட்டு போடுது. பிள்ளையாவது பெற்றவங்க சொல்கிறத கேட்குறானா? சரஸ்வதி பூஜை நடக்குது, சாமி படத்து மேலே பாட புஸ்தகத்தை மூட்டையை வச்சுட்டு அவன் போய் விளையாடுங்கிறான். அப்பா கேட்குறாரு, என்னடா படுபாவி இப்படி பண்ணியிருக்கிற, நீ தானே சொன்ன கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ பாட்டு சும்மா இருறான்னு சொன்னேன். நான் தான் பண்ணேன். வெட்டிங் கார்டு ஒரு தடவை தான் கொடுக்குறோம், ப்ராக்ரஸ் கார்டு வருஷக்கணக்கில் போடுறோமையா. சாதாரணமான விஷயம் இல்லை நான் சொல்கிறது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, மாப்பிள்ளையும் பொண்ணும் கூட அலங்காரம் பண்ணுறது ஒரு நாள் கூத்து, ஆனால் இது பல திருநாள் கூத்தையா. தூங்கிக்கிட்டு போயிருக்கிற பையனை தூக்கி போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து தொடச்சி விட்டு பவுடர் அடித்து அலங்காரம் பண்ணி சாக்ஸை மாட்டி ஷூவை மாட்டி யூனிஃபார்மை மாட்டி டையை கட்டி ஐடி கார்டை வேற போட்டு 50 தடவை கத்தி அரை இட்லியை ஊட்டி பிபி எகிரி சுகர் இறங்கி ஆரன் அடிக்கிற வேன்காரன் சத்தம் கேட்காம ஓடி போய் அவனை கொண்டு போய் அவசரத்தில் ஏற்றி விடுற பெற்றோர்களின் தாய்மார்களும் நோயாளி ஆயிட்டாங்க. இன்னைக்கு நோயாளி ஆயிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன். நான் கூட கேட்குறேன், ஒரே ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன். 20 வயசுக்கு பிறகு தான் சார் திருமணத்துக்கு கல்யாண மாலையில் கூட நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் கருவறையில் இருக்கும் போதே வகுப்பறைக்கு பதிவு பண்ணுற ஒரே நிலைமை இன்னைக்கு கல்விக்குத்தான் சவாலாக இருக்கிறது என்பதை மாண்பு நீதிமன்றத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மாண்பு நீதிபதி அவர்களே, உயிர் கொடுத்தாவது மார்க் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழ் பெண் மார்க் வாங்கிட்டு உயிர் கொடுத்ததே அனிதா. காலம் முழுவதும் கல்வியால் வந்த பிரச்சனை தானே அந்த பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால், இந்த கல்விக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் இன்னொன்று கிட்ட கேட்கிறேங்க, ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை இந்த கல்வியிலே சேர்த்து கஷ்டப்பட்டு கரையேற்றுகிறார்களே, ஆனால் இந்த பிள்ளைகள் கடைசியில் என்ன செய்கிறார்கள்? பெத்த தாய்க்கும் தகப்பனுக்குமே சோறு போட மறுக்கிறார்கள் என்றால் இந்த கல்வி கற்ற பிறகு கூட சவாலாக இருக்கிறது தானே பெற்றோர்களை பொறுத்தவரையில். திருமணம் என்பது எளிமையான விஷயம் சார். மண்டபம் கிடைக்கலாம், கோயிலில் வச்சுக்கலாம், கோயிலும் கிடைக்கலாம், ஹோட்டலில் வச்சுக்கலாம், ஹோட்டலும் கிடைக்கலாம். அவனே மாலை மாற்றிங்கன்னா அதுவும் வரலன்னா குடும்பம் நடத்திட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி அந்த மாதிரி காலம் இன்னைக்கு வந்துட்டுது. இது அப்படி இல்லை சார். இளமையிலேயே கற்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருப்பதனால் இளமையிலிருந்து அந்த வயது வருகின்ற வரையில் அவனுக்கு கஷ்டப்பட்டு படிப்படியாக கஷ்டப்படுகிற ஒரு அவலத்தை இன்றைக்கு பெற்றோர்கள் நாளுக்கு நாள் சந்தித்து கொண்டிருப்பதனாலே மாண்புமிகு நீதிபதி அவர்களே, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவால் பிள்ளைகளை கரையேற்றுவதுதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருமணம் காலங்காலமாக இருந்து வருகிற ஆயிரங்காலத்து பயிர், அதற்கு அழிவு கிடையாது. கல்வி பயிர் தான் இன்றைக்கு கருகி கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்றுவது நீதிமன்றத்தின் கடமை என்று திருவடி பணிந்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். எவ்வளவு பிரச்சனை இருக்கையா. அவங்க தலைவர் என்ன போட்டு கொடுத்தாரோ ராஜபாட்டை அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போறார். ரொம்ப நெருக்கடி தான். அது ஒரு பெரிய ஆயிரங்காலத்து பயிரையான்றார். தெரியுதாம்மா உமா? பாருங்க. நடுவர் பெருமானவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற ஐயா ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு திருமணம் மிக எளிதாக மாறிவிட்டது, ஒரு செல்போன் ஒரு கணினி இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது. மருமகளை எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃபோட்டோஷாப்பில் போய் கட்டு காப்பி பேஸ்ட்டு எடிட்டு எல்லாம் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோ வருது. ஐஸ்வர்யா ராயோட தங்கச்சி மாதிரியே இருக்கா. அப்படித்தாமா ஏமாந்து போனேன் நான். நிழல் ஒன்றாக நிஜம் வேறொன்றாக காட்டுகிற இந்த வித்தைகள் தான் திருமணத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவால்களாக நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாதவங்க கூட அஞ்சல் வழியில கல்வியை கத்துக்க முடியும், தொலைதூர கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். திருமணத்தை அப்படி செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. இப்ப தலையாட்டி என்ன பண்றது?
நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புற போது முதல் நாள் அழுதுட்டே அனுப்புறோமா? அவன் அழுதுட்டு போவான். அப்பா சொல்லுவாரு, இன்னைக்கு தாம்மா இவன் அழுகிறான், நாளையில இருந்து டீச்சர் அழுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, ஆத்தா சரஸ்வதி தேவி, என் பையன்கிட்ட இருந்த அந்த டீச்சரை எப்படியாவது காப்பாத்தீருன்னு கும்பிட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனால் மகளும் மாப்பிள்ளையும் திருமண கோலத்தில் மேடையில் உட்கார்ந்திருக்கிற போது தாயும் தந்தையும் குபுக்கென்று கண்ணீர் வடிக்கிறார்களே, அந்த கண்ணீர் உணர்த்துகிறது அவர்களுடைய சவால்கள். அது வெறும் கண்ணீரா? இந்த திருமணத்துக்காக அவங்க பட்ட பாடு நீங்க யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிக்கிறது கூட பெருசு இல்லைங்க. ஆனா அந்த திருமணத்துக்கு பின்னாடி மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுல இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்கள் வருது. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க கூட இருக்க வேண்டாமா, எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா போதும்னு பெத்தவங்களே சொல்லுகிற நிலைமைக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சவாலுங்க. என்னமோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. ஒரு திருமண வீட்டுல எவ்வளவு பார்க்கணும் தெரியுங்களா? சொந்தக்காரங்களை கவனிக்கணும், மாப்பிளைய கவனிக்கணும், மாப்பிளையை விட நல்லா அவரோட ஃப்ரெண்டை கவனிக்கணும், சம்பந்தியை கவனிக்கணும், சம்பந்தியை விட நல்லா சம்பந்தியோட சம்பந்தியை கவனிக்கணும். மழை வந்துடக்கூடாதே, மழை வந்தா கூட்டம் குறைஞ்சிடணுமேனு பார்க்கணும். கூட்டம் குறைஞ்சா அடுத்த நாள் காலையில நிறைய கூட்டம் வந்தா என்ன பண்றதுன்னு அதை கவனிக்கணும். மொய் எழுதுறவன் நம்ம சொந்தக்காரன் தானா இல்லை எங்க இருந்தோ வெளியில வந்து உட்கார்ந்தவன் மொய் எழுதிட்டு இருக்கானான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமா. கல்வி என்பது அறிவின் தேடல், திருமணம் என்பது உறவின் தேடல். திருமணங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கை இனிக்கும். அந்த திருமணத்தில் கொஞ்சம் இசகு விசகு ஏற்பட்டு விட்டால் ஒரு உள்ளம் மட்டுமல்ல, 2 உள்ளம் மட்டுமல்ல, 2 குடும்பத்தை சார்ந்தவர்களும் தவிக்கிறார்களே, அந்த தவிப்பு இந்த திருமணத்தின் மிகப்பெரிய சிக்கல் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற பெருமக்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு ஏற்ற இடம் நமக்கு போதும். நமக்கு ஏற்ற இடத்தை, நல்ல குடும்பத்தை பார்த்து திருமணங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல இடமா பாருங்க, நமக்கேத்த இடமா பாருங்க. ஆக எவ்வளவு நெருக்கடியான உணர்ச்சியான இடம் இது அப்படின்னு உமா அவங்க ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்காங்க. இதை மீறி அடிக்கணுமே. வாங்க பாரதி. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாலே உமா மகேஸ்வரி பேசியதை கேட்டபோது எனக்கு அழுகழுகியா வந்தது. அவங்க சொல்றாங்க, படிப்பு எப்போ வேணால் படிச்சுக்கலாம், 50 வயசில் கூட படிச்சுக்கலாம். ஏம்மா என் பிள்ளைய 1ஆம் கிளாஸில் சேர்க்கணும், இப்போ 50 வயசு ஆறு மட்டும் நான் வெயிட் பண்ணுறது அதுக்கு? என்னம்மா பேசுறீங்க நீங்கள்? சம்பந்தியை கவனிக்கணும், சம்பந்தியோட சம்பந்தியை கவனிக்கணும், அவங்கள கவனிக்கணும், இவங்களை கவனிக்கணும், இவ்வளவு சவாலையும் வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும். நீங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ட்ரெண்டே உங்களுக்கு தெரியல. இப்போல்லாம் யாரும் வணக்கம் சொல்கிறதில்ல, ஒரு பொம்மையை வச்சுருக்காங்க, அதுதான் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இது உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதனால தான் தாலி கட்டும் போது பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் கதறி கதறி அழறாங்களே. எதுக்கு அழறாங்க? யார் பெத்த பிள்ளையோ இந்நாளையிலிருந்து என்ன கஷ்டப்பட போறாங்க. வரவங்களுக்கெல்லாம் வணக்கம் போடுறது ஒரு பிரச்சனை, சாப்பாடு போடுறது ஒரு பிரச்சனை, மொய் வாங்கிறது ஒரு பிரச்சனை. பிரச்சனையாம பல பேர் கல்யாணம் செய்யறதே மொய் வாங்குறதுக்கு தான் செய்யறான். மொய் வாங்குறது ஒரு பிரச்சனை. எல்லாம் பிரச்சனைன்னு நான் ஒத்துக்கிறேன் சார், எல்லாம் பிரச்சனை. எவ்வளோ நாளைக்கு? 2 நாள், 2 வருஷம் 2 நாள். எங்களுடைய பிரச்சனை 20 வருஷ பிரச்சனை சார். 20 வருஷ பிரச்சனை. ப்ரீகேஜியில் சேர்க்க போன நாள்ல இருந்து ஆரம்பிச்சு காலேஜில் படிச்சுட்டு வெளியேற வர நாள் மட்டும் 20 வருஷம் நாங்கள் நாய்படாத பாடுபடுறோம். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு 2 பேர் பேச வந்திருக்கீங்க. அடுத்தா போல வேற ஒருத்தர் அதையே பேச வராரு. நான் சில கேள்விகள் எனக்கு இருக்கு சார், நியாயமா இந்த மன்றத்தில் நான் கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்கு. சிபிஎஸ்சி இருக்கு, மெட்ரிக் இன்னமும் இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு, ஐசிஎஸ்சி இருக்கு, புதுசா நவோதயா வேற வரப்போகுது. எங்க பிள்ளைய நாங்க எங்க சேர்க்கணும்? உங்க பிரிய எதுவோ அதில் சேர்த்து விடுங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். உமா பேசும்போது கடைசியில சொன்னார், கவனிச்சிங்களா? அதான் முக்கியமான விஷயம். உங்க நிலைமைக்கு ஏற்ற இடத்துல பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணுங்க. அப்போ உமா என்ன சொல்றாங்க? உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க கல்யாணம் பண்ணினா கல்யாணத்தில் பிரச்சனை வராது என்று உமா ஒத்துக்கொள்ளுகிறார். ஒரு பையனை பெரிய பணக்கார வீட்டில் கொடுத்துட்டு அப்பா அம்மா அழறாங்களா? அழு, காசு வேணும் தானே போய் நீ சம்பந்தம் பண்ண.
அப்ப நீ அழத்தான் அழுவ. திருமணம் என்பது உறவுக்காக வந்தது, காசுக்காக என்று நினைக்கிற பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு தெரியுமா சேகரன் சார், ஸ்கூல் மாத்திரலான்னு ஈஸியா சொல்றீங்களே, நீங்க நடுராத்திரி சாக்ஸ் தேடி இருக்கீங்களா? நீங்க 12 மணிக்கு விறுவிறுக்க எந்திரிச்சு யாராவது எப்போவாது நீங்க யூனிஃபார்ம் அயன் பண்ணிருக்கீங்களா? ராஜா சார் எழுதாதீங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்க சார் நம்மள அறியாம தூங்கிருப்போம் சார் 10 மணிக்கு. 12 மணிக்கு பதச்சு எழுந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணி எப்போவாது உங்களுக்கு பழக்கம் இருந்தாக்க நீங்க அந்த அணியில உட்கார மாட்டீங்க. ஆகஸ்ட் 14 இரவு என் பொண்ணு எழுந்து, ஐயோ நாளைக்கு ஆகஸ்ட் 15ன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 15 நீ ஏமா வருத்தப்படுற? சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி தான் அதுக்கு வருத்தப்படணும். நீ ஏமா வருத்தப்படுறேன்னா, இல்லை ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட் இருக்கட்டும், நான் தான் கொடி பிடிச்சிட்டு போகிறேன். நல்லது, கொடி கசங்கி இருக்கேன், நான் அயன் பண்ண கொடுத்தேன். எங்கே இருக்கு? லாண்ட்ரிக்காரர்கிட்ட இருக்கு. கடை என்னாச்சு? பூட்டியாச்சு. ராத்திரி 10 மணிக்கு லாண்ட்ரிக்காரர் அடையாளம் என்ன பேர் தெரியாது, ஒரே ஒரு அடையாளம் சொல்ல அவருக்கு 6 விரல் இருக்கு. சென்னையில் ராத்திரி 10 மணிக்கு பேட்டையா 6 விரல் இருக்கிற லாண்டிக்காரரை தேடி நான் அலைஞ்சிருக்கேங்க. சாதாரணமாக உங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குற இது எல்லாத்தையும் விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வருகிற போது பிள்ளைகளை டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டுற தகப்பன்மார்கள் எத்தனை பேருங்க இருக்கீங்க சார்? அவன் போகிற டியூஷனுக்கு அப்பா கொண்டு போய் விட்டு ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி ராத்திரி கூட இப்படியே கையை வச்சு தூங்குறார் சார். அவர் ஏற்கனவே அவர் நொந்து போயிருக்காரு, இப்போ வேற போலீஸ் நடுவில் அவரை நிறுத்தி ஒரிஜினல் லைசன்ஸ் வேற கேட்குறாங்க. என்ன சார்? இது மிக நீண்ட பயணமாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. திருமணம் என்பதனுடைய இலக்குகள் இன்றைக்கு மாறிவிட்டன. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் சம்பந்தப்பட்ட இரு குடும்பங்களும் முடிவு செய்து இந்த திருமணத்தை எளிமையாக நடத்தலாம் என்றால் நடத்திவிட முடியும். அப்படி நடக்கிற 1000 திருமணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பையனும் பொண்ணும் மொய்யெல்லாம் எழுத வேணாம், நீங்க வந்து அன்னைக்கு பிளட் டொனேஷன் பண்ணிட்டு போங்கன்னு திருமண பந்தலிலேயே பிளட் டொனேஷன் நடத்துகிற அளவு நம்முடைய திருமணங்கள் இன்றைக்கு மாறி இருக்கின்றன. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட் அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா பெற்றோர்கள் நடுவிலையும் உங்களை நிறுத்தி வச்சு வரிசையா நிக்கணும். உங்களுடைய பிள்ளையை பற்றி அங்க அலசப்படும். இந்த பையனோட அம்மாவா நீ? ஹி இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் இன் கிளாஸ். என்ன நீங்க உங்க பிள்ளையை கண்டிக்கிறதே இல்லையா? வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்கறதே இல்லையா? அந்த அம்மா பூமி பிளந்து தான் உள்ளே போய்விட மாட்டோமா என்று சாம்பி அவமானப்படுகிறாளே. இந்த அவமானத்தை பெறுவதற்கு அந்த தாய் என்ன தவறை செய்தாள்? பெற்றோர்களினுடைய தொடர்ந்த அவமானம் தான் இன்றைய கல்வி முறை நமக்கு தந்திருக்கிற வெகுமதி. இந்த சரஸ்வதிக்கு உடை வெண்மை, அவள் அணிந்திருக்கிற ஸ்படிக மணி மாலை தூய வெண்மை, அவள் உட்கார்ந்திருக்கிற தாமரையினுடைய நிறம் வெண்மை, அவள் பயணம் செய்கிற அந்த அன்னப்பட்சையினுடைய நிறமும் தூய வெண்மை. எல்லாம் ஏன் வெண்மை தெரியுமா சரஸ்வதிக்கு? அதற்கு பின்னால் ஒரு தாத்பரியம் இருக்கிறது. கல்வியாளர்கள், கல்வி வழங்குகிறவர்கள், கல்வியை பற்றி முடிவெடுக்கிற பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்கள், இவர்கள் யாவரும் கசடே இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் சரஸ்வதிக்கு வெண்மை. ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது முழுக்க கடைச்சரக்காகிவிட்ட ஒரு சமூகத்தில் ஏழைக்கு நல்ல கல்வி என்பது சாத்தியமே இல்லை என்ற விதிகள் நிலவுகின்ற சமூகத்தில் கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு வழங்கிவிட முடியுமா என்று வேதனைப்படுகிற, வருத்தப்படுகிற, கண்ணீர் சிந்துகிற அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல விடிவை தரட்டும் என்று மௌனமாக வேண்டுவதை தவிர நாங்கள் என்ன செய்ய முடியும்? நன்றி, வணக்கம். கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. பாரதி மேடம் நான் எழுதினால் திட்டுகிறார்கள், நான் திரும்பி பார்த்தால் திட்டுகிறார்கள். அவர்கள் படித்த கல்வி அத்தனை ஆழமான. இரவு 12 மணிக்கு கொடியை எங்கேயோ விட்டுட்டு 6 விரல் இருக்கிற ஆளை தேடி இவங்க அலைஞ்சா கல்வி சரியில்லைன்னு எவையா சொன்னா? அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு கொடி வைக்காம இருந்திருக்கிறான் பாருங்களேன். அம்மா இதை வந்து பேசிட்டு ஒன்றும் இல்லைங்க, இவங்க நேற்று வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க, ஒரிஜினல் லைசன்ஸை கேட்டுட்டாங்க. நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் கொடுத்துட்டு வண்டியை நகர்த்துங்க, அந்த கவலையில் இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புலவரையா பேசினது அங்கே ரொம்ப வருத்தம். ஏன்னா இந்த மேடையிலேயே தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரே ஆள் அவர் தான். ஆனா அவர் கல்வியை பத்தி மோசம்ன்றாரு. நிலைமை கல்வி சரியில்லை. அதுல வேற ஏதாவது சொல்லுங்க, பீஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு, வாத்தியார் சரி, என்னன்னாலும் சொல்லுங்க. பிள்ளைய தினசரி குளிக்க வைத்து பவுடர் போட்டு அனுப்புகிறோமே, எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அவர் சொல்றாரு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலைன்னா பிள்ளைய குளிக்க வைக்க மாட்டீங்களா?
என்னங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது குளிக்க வைக்கிறோமே, இப்போ நீங்களும் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்க, குளிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறீங்க நீங்கள், கல்வி சரியில்லைன்னு பேசுறதுக்கு. அதெல்லாம் சரியா? வெட்டிங் கார்டு ஒரு தடவை தான் கொடுக்குறோம், ஆனால் ப்ராக்ரஸ் கார்டு அடிக்கடி கொடுக்குறோம். ஏங்க எது ஈஸியாக இருக்கோ அதை தான் ஏன் அடிக்கடி கொடுப்பான்? எது கஷ்டமாக இருக்கோ அதை ஒரு தடவை கொடுக்கறதுக்கே அவன் கண்ணு மொழி பிதுங்கி கிடக்கான். ஏன் நீங்கள் என்னதான் நினச்சிருக்கீங்க? கல்யாண கார்டு நான் வாரம் கொடுக்கணுமா? எனக்கு இந்த வாரம் ஒரு கல்யாணம் நடந்திருக்கிறது. ஏன் நேற்று கொடுத்து அது போன மாதம், இது இந்த பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸ் வந்து கூனி குறுகி கை கட்டி நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது சில பள்ளிக்கூடங்களில் நடக்குதுங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம பையன் செஞ்ச தப்பு ஒன்று இருக்கும்ல. தப்பு செஞ்சுருக்கான், அவர் ஒரு பிரின்சிபல் அல்லது ஒரு பெரிய அதிகாரி, அவர் முன்னாடி கை கட்டி நிற்கிறோம். ஆனால் எந்த தப்புமே செய்யாமல் பொண்ணை கட்டி கொடுத்த ஒரு பாவத்துக்காக உட்கார சீட்டு கூட கொடுக்காம சம்மந்தி வீட்டில் வந்து வாசலில் நிற்கிறானே, அந்த அனுபவம் இருக்காங்க. இருந்திருந்தா நீங்க எல்லாம் அப்படி பேசுவீங்களா? ஐயா ஒரு தப்பும் பண்ணலையா, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டான், பெத்து வளர்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்துட்டான். 6 மாசம் கூட தாங்கலையா, கண்ணு கசக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாளே வயிற்று பிள்ளையோட. அப்படியே விட்டுறலாமா? முடியாது. சேர்க்கலாமா? சேர மாட்டேங்கிறான். சிங்கிள் பேரண்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இருந்தால் தான் தெரியும். அதை சுமக்கிற சுமை எவ்வளவுன்னு தெரியுமா? படிக்கலைன்னா எங்கேயாவது சேர்த்து விட்டுறலாம், ஒரு சினிமாவில் சேர்க்கலாம், ஒரு மெக்கானிக் ஆகலாம். ஒன்றுமே இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆக்கிடலாம், மந்திரியாக கூட ஆயிடலாம். என்ன நாட்டு நடப்பே தெரியாது, என்ன கெட்டு போச்சு? பள்ளிக்கூடம் வேண்டாம் என்று சொன்ன எத்தனையோ பேர் இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவர்களாகி இருக்கிறார்கள், மிகப்பெரிய தலைவர்கள். என்ன பேசுறீங்க? அவர் ஜோக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னார். முதியோர் இல்லத்தில் ஒரு ஆள் வந்து தாய் தந்தையின் பெருமையை பற்றி பேசினானா, ஒரு அம்மா சொல்லிச்சான் அந்த பிள்ளை மாதிரி பிள்ளைய பிறணும்னு, இன்னொரு அம்மா சொல்லிச்சான் அது என் பிள்ளை தான். உங்களுக்கு தெரியுமா, அவன் கல்யாணத்துக்கு பிறகு தான் அந்த அம்மாவை கொண்டாந்து அங்கே விட்டுருப்பான். ஆமையா, காலேஜ் சர்டிஃபிகேட் முடிச்சோன்னே எவனாவது பொண்ணை கொண்டு அந்த அம்மா அப்பாவை கூட்டி போய் முதியோர் இல்லத்தில் விடுறானா, அம்மா நான் டிகிரி வாங்கிட்டேன், இனிமேல் நீங்கள் 2 பேரும் போயிருங்க, நான் டிகிரி வாங்கிட்டேன். எவனாவது சொல்கிறானா? என்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஏடா கூடமாக வந்தா, எல்லா பொண்ணையும் சொல்ல முடியாது, நல்ல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து ஒன்று நான் இல்லாட்டி அந்த 2ம், அதுக்கு பிறகுதான் அவன் கொண்டு போய் விடுறான். இதுதான் திருமணங்களில் நடக்கிற பிரச்சனை. சரி, நீங்களாவது சந்தோஷமா இருங்கன்னா அதுவே இருக்க மாட்டேங்குதே. இவ்வளவு பிரச்சனை சார், வேற ஒன்றும் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குங்க, வீட்டை கட்டிப்பார் பிள்ளைய படிக்க வச்சுப்பார். நான் சொன்னா அப்படியா சொன்னா? கல்யாணம் பண்ணிப்பார், சாதாரணம் இல்லையா அது சார். 6 லட்சம் ரூபா போட்டு கார் வாங்குறீங்களே, அதுக்கு 6 வருஷம் கேரண்டி கொடுக்குறான். 60 லட்சம் ரூபா போட்டு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறீங்களே, 6 மாசம் கேரண்டி இல்லை. அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் மேல ஒன்று மட்டும், ஃபாரினுக்கு படிக்க போறாங்க, வரும்போது அங்கேயே ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு அமெரிக்கன் கல்ச்சரில் வந்திருக்கு, அதிகபட்ச உடைய முழங்கால் வரைக்கும் கூட இல்லை. அது அந்த ஊர் கல்ச்சர், தப்பு இல்லை. நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாரையும் அது ஒரு ஹக் பண்ணி கன்னத்தோட கண்ணை வச்சு ஹாய் அப்படின்னுது. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்ச்சுரல் ஷாக். நம்ம ஏரியாவில் பிரேக்கிங் நியூஸே அதுதான். பிரச்சனை என்ன தெரியுமோ, இதுவரைக்கும் சண்டை போட்டவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க கெஸ்டா. 10 வருஷம் பேசாம கிடந்த பங்காளி என்ன பங்காளின்னு வர்றாயா. நான் வேடிக்கைக்கு சொல்றேன்யா. ஆனால் நம்முடைய மரபுப்படி, நம்முடைய பண்பாட்டுப்படி, நம்ம ஊர் குலதெய்வம் கோயிலில் வந்து நின்று அப்பா அம்மா கையில் தாலி எடுத்து கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த காட்சியை ஒவ்வொரு தகப்பனும் தாயும் எதிர்பார்ப்பாங்கல்ல. அவனே ஒரு தேதி, அவனே ஒரு பொண்ணு, அவனே வந்து ஹாய் டாட் ஷீ இஸ் அப்படின்னா, இதை விட அவனே படித்து அவனே பாஸ் பண்ணி அவனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் அப்பா சந்தோஷப்படுறாரு. ஆனால் அவனே இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வந்தால் அதுக்கப்புறம் அப்பா அந்த ஊரில் தலை நிமிந்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னவோ தெரியலைங்க.
திருமணம் என்பது பாரதி மேடம் ஒன்று சொன்னாங்க, இது 20 வருஷ பிரச்சனை அப்படின்னாங்க. ஒரு மனிதன் 80 ஆண்டுகள் வாழ்கிறான் என்றால் 20 வருஷ பிரச்சனை பெரிதா 60 வருஷ பிரச்சனை பெரியதா என்பதை மன்றமே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, கல்வி சம்பந்தமாக பேசியவர்களும் சரி, திருமணம் சம்பந்தமாக பேசியவர்களும் சரி, ரொம்ப உருக்கமாக பாரதியெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்க பேச்சிருக்க ஒரு அற்புதமான செய்தி. ஏன்னா எத்தனை பிரிவு ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, நவோதயாவா, இது எத்தனையா பிரிவு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை பெற்றோருக்கு. இங்கே திருமணம் அப்படின்னு உடனே வேலை நம்ம பையனுக்கு நம்ம இனத்தில் பொண்ணு பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு 7-8 இடம், ஒரு 4-5 இருக்கு. நிறையா இருக்கிறதுல தெரிவு செய்யறதுல சிக்கல் தேடல. இங்கே குறைவா இருக்கிறது இந்த கூட்டம்தான். அதை விட்டு அங்கிட்டு போகக்கூடாது. எப்போ நம்மள பொண்ணே இல்லையே, மாப்பிள்ளைக்கு 30 வயசு ஆயிடுச்சியா, ஆகட்டும், அவனுக்குன்னு ஒருத்தி பறக்காமலா இருக்க போறான். இது ஒன்று வச்சிருக்கிறான் நம்ம ஊர்ல. சனியை எங்கன்னு இருக்காடு தான் நமக்கு தெரியல. இப்படியே சொல்றது. சரி, இங்க போனவொடனே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் பார்த்து சேர்க்கணும்னு போயிட்டோம்ல, இதுதான் பள்ளிக்கூடம், இங்கே தான் சேர்க்கணும், முடிவாகி போச்சு. அங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னா பணம் வேண்டியிருக்கு. இங்கேயும் பணம் இருக்கு, இங்கேயும் பணம் இருக்கு. இங்கே இதுக்கு பேரு அன்பளிப்பு, நன்கொடை, ரசீது கிடையாது, ரசீது கிடையாது. இங்கே வரதட்சணை, ரசீது கிடையாது. இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. திருமணத்தை பெற்றோர் நிர்ணயிக்கிற மாதிரி இல்லை. இப்போ என்ன ஆகுது, சில நேரத்தில் பையன் சொல்றான் இதுதான் பொண்ணு, பொண்ணு சொல்றா இதான் மாப்பிள்ளை. அப்படி சொல்லும் போது இந்த பெற்றோருடைய மனசு என்ன பாடுபடும். இங்கே பையன் சொன்னாலுடைய நீ ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், இது அப்பாவுடைய கனவு, நீ படிடா, என்ன வித்தாவது உன்னை படிக்க வைக்கிறடா, இங்கே சொல்லலாம். இங்கே மாப்பிள்ளையை தேடியோ பொண்ணை தேடியோ நம்ம பண்ண முடியுமானோம்னா அவங்க கொண்டு வரக்கூடிய மாப்பிள்ளை அவ்வளவும் பொய். திடீர்னு ஒரு நாள் இந்த பிள்ளை வந்து உட்கார்றா, அம்மா கேட்குறா, என்னடி சந்தோஷமா இருக்கியா, நான் அப்படின்றா. அம்மாக்காரி புரிஞ்சுக்கிட்டா. மாப்பிள்ளை ஒரு நைட் அப்படி வரும்போது பார்க்குறா, தாய்க்காரி கண்டுபிடிச்சிட்டா, ஏண்டி எதுவும் போடுவாரோ எதுவும் போடுவாரோ, நம்மளது வழக்கமே இல்லையடா, குடிப்பாரா. நான் இந்த பிள்ளை சொல்கிறா, குடிப்பார். குடிப்பானே, உன்னை அடிச்சிருவானா, கண்டுபிடிச்சிட்டா அம்மாக்காரி. இந்த பக்கம் ஒரு வீக்கம் இருக்கு. திரும்பி பார்க்கும்போது சொல்கிறா, இது என்னடி இது, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, குடிப்பான் அடிப்பான் அப்படின்ற அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிற்பாடு அவ என்ன பாடுபட்டிருப்பா. அதை விட அந்த செய்தியை தகப்பங்காரர்கிட்ட சொல்ற போது அவன் என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. இது இளமையினுடைய வேதனை. இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, இங்கே வேதனை வந்து விடுமானால் அது முதுமையின் வேதனை. முதுமையின் வேதனை மட்டுமல்ல, இது முடிந்து போத வேதனை, இது முடிவே இல்லாத வேதனை. பொம்பளைய விட்டுருவோம், மாப்பிள்ளை நல்ல பையன், ஆனா அந்த பொண்ணு அவளுடைய குணம் இருக்கே, எவரையும் ஆட்டி படைக்கிற குணம், அது குடும்பத்துக்கான பிள்ளை இல்லையா. அதை கொண்டு போய் ஒரு சின்ன பையன்கிட்ட, பாவம் அப்புறாணி பையனுக்கு வசதியான குடும்பம்னு நினைச்சு இந்த அம்மா அவரை பார்க்கறா. நான் சொன்னனே கேட்டையா, தகப்பன் சொல்றான், என்னை வேணா செருப்பெடுத்து அடி, நான் செத்தாவது போறேன். வழக்கமா பொண்ணு தான் கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருப்பா. ஆனால் இந்த கதையில் பார்த்தா பையன் மனைவியை பார்த்துட்டு இவளோடு வாழ்வதை விட நான் துறவியாக கூட போய்விடுவது நல்லதுன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கான்னா யோசிச்சு பாருங்க. அதை விட அந்த 2 பேருக்கு இடையில ஒரு பிள்ளையும் உண்டாயிருச்சு. இந்த பிள்ளை யாரு கையில் இருக்கிறதுன்றது கோர்ட்டில் நிற்குதையா, முடிவில்லை. இது எங்காவது ஒரு பையன் போய் கோர்ட்டுக்கு போவான், நான் எடுத்த மதிப்பெண்ணுக்கு எனக்கு இடம் கிடைக்கல, செத்து போறேன், நிற்பான் பையன். இது அப்படியா? எத்தனை இளம் பெண்கள், எத்தனை ஆண்கள் இன்னைக்கு விவாகரத்து கோர்ட்டில் நிற்கிறாங்க.
அந்த வீட்டு பெற்றோருடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்கள பார்க்கிறவங்களாம் இருந்திருந்து போய் இடந்த இடைநிலைகளே நீங்க இதுதானாயா என்று இவர்களை பார்க்கிற போது இந்த சவாலில் ஜெயிச்சிட்டோம், இந்த சவாலில் தோத்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுதான். அதனால பெரியோர்களே, நம் பிள்ளைகளை நல்ல இடங்களில் படிக்க வையுங்கள். பிள்ளைகளை அவர்கள் விரும்புகிற நல்ல இடங்களை, வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பார்த்து செய்யுங்கள். இறைவன் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி, சோதனை சவால் என்று சொன்னால் திருமணம்தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.